மேற்குலயும் நாங்க தாங்க சிஎம், எங்க ஆட்சி தான் நடக்குது அப்படின்னு நிரூபிக்கிற மாதிரி தான் இந்த முறை தொகுதியை மாத்திருக்காரு திரு செந்தில் பாலாஜிக்கு. முன்னாள் அமைச்சர் அவரே வாண்டடா தொகுதி மாறி இருக்காரு அப்படிங்கிறாங்க. கரூர் மாவட்டம் டு இந்த முறை கோவை தெற்கு தொகுதியில் அவர் நிற்கிறாரு. கோவை தெற்கு பார்த்தோம்னா முன்ன திருமதி வானதி சீனிவாசன் வெற்றி அடைஞ்சாங்க. அவங்க இப்போ கோவை வடக்குக்கு மாறிட்டாங்க. அங்கிருந்த சிட்டிங் எம்எல்ஏ திரு அர்ஜுனன் கோவை தெற்குல அதிமுகவில் போட்டி போடுறாரு. ஏன் திரு செந்தில் பாலாஜி அங்கே மாறினாரு அப்படின்னா, இங்க அவரே களத்துல இறங்கி ஃபைட் பண்றப்ப அது இன்னொரு பக்கம் மாஜி மினிஸ்டர் திரு எஸ்பி வேலுமணி அவர் தான் கோவை 10 பாத்துக்கிறாரு இல்லையா, அவரு இந்த ஒரு தொகுதியில கூடுதல் கவனம் செலுத்துவாரு, தோற்கடிச்சே தீரணும்னு. அப்ப ஏனைய 9 தொகுதிகளில் கொஞ்சம் ஓபன் பண்ண மாதிரி இருக்கும். அங்க திமுக வேட்பாளர்கள் அவங்க எல்லோருமே இறங்கி வேலை பார்க்கலாம். ஸோ அந்த 10ல் பெரும்பான்மை தொகுதிகளை கைப்பற்றிடலாம். அதே நேரத்தில் எதிரி இந்த டிஃபென்ஸ் ஆடுற மாதிரி இங்கே மாறும். செந்தில் பாலாஜியை டார்கெட் பண்ணுறப்ப அவரும் ஏற்கனவே தொகுதிக்குள்ளார வேலை பார்த்துருக்காரு. பரவலாக அனைத்து சமூக வாக்குகளும் அங்கே இருக்கு. ஸோ சிறுபான்மையினர் வாக்குகளும் இருக்கு. இதெல்லாம் மையமிட்டு அவரும் இறங்கி வேலை பார்த்தா வெற்றியும் பெறலாம் அப்படின்னு அவங்க கரூர் டீம்லாம் ஏற்கனவே வேலை பார்த்துட்டாங்க. எதிரிக்கிட்ட ஒரு சின்ன ட்விஸ்ட்டை ஏற்படுத்தி இந்த 10ஐயும் அறுவடை செய்யணும் அப்படிங்கிறதுக்காகவே ஏரியா நான் வந்திருக்கேன் மோதலாம் அப்படின்னு சொல்ற மாதிரி செந்தில் பாலாஜி இந்த தொகுதியை தேர்வு செஞ்சிருக்காரு அப்படிங்கிறாங்க கோவை மாவட்டத்து கரூர் மாவட்டத்து உடன்பிறப்புகள்.